தல தோனியின் அதிர்ச்சி முடிவு, திடீர் மன உளைச்சலுக்கு ஆளான ருத்ராஜ் கெய்க்வாட். அதாவது IPL 2024 சீசனுக்கு முன்னதாக மகேந்திர சிங் தோனி அணியின் பொறுப்பை ஒப்படைத்த தருணத்தை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் இந்தியன் பிரீமியர் லீக் தொடர் உலகளவில் கிரிக்கெட் ரசிகர்களால் பார்க்கப்படும் தொடராகும். IPL தொடரானது 2025ஆம் ஆண்டு மார்ச் 22ஆம் தேதி தொடங்கி மே 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், குஜராத் டைட்டன்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், மும்பை இந்தியன்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஆகிய அணிகள் களம் காண்கின்றன. மேலும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக 2008ஆம் ஆண்டு IPL சீசன் தொடங்கிய காலகட்டத்தில் இருந்தே இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி பணியாற்றி வந்தார். ஆனால் வயது மூப்பு மற்றும் எதிர்கால அணியின் நலன் கருதி ஆகியவற்றை கருத்தில் கொண்டு நடுவே ரவீந்திர ஜடேஜாவை கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ஆனாலும் அவருக்கு கடுமையான அழுத்தம் கொடுக்கப்பட்டதால் மீண்டும் தோனியே கேப்டன் பொறுப்பை ஏற்று செயல்பட்டார். மேலும் இப்படியான நிலையில் 2024ஆம் ஆண்டு முதல் சென்னை அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் செயல்பட்டு வருகிறார். 2018ஆம் ஆண்டு சீசனில் சென்னை அணி ருத்ராஜ் கெய்க்வாட்டை வாங்கியது. 2020ஆம் ஆண்டு அவர் தனது பேட்டிங் திறமையை நிரூபித்தார். 2021இல் சென்னை அணி சாம்பியன் பட்டம் வென்றதில் மிக முக்கிய பங்கு வகித்தார். அன்றிலிருந்து அவர் இல்லாத அணி என்பதே இல்லை. ஆனால் 2024ஆம் ஆண்டு IPL சீசன் தொடங்குவதற்கு முன்னதாக சென்னை அணியின் கேப்டன் பொறுப்பை 28 வயதான ருத்ராஜ் கெய்க்வாட்டிடம் தோனி ஒப்படைத்தார். அதேபோல் தொடர்ந்து அணியின் விக்கெட் கீப்பராக தொடர முடிவு செய்ததாக ரசிகர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விஷயத்தை தெரிவித்தார் தோனி. இந்த நிலையில்தான் ஜியோ ஹாட்ஸ்டார் செயலியில் ஒளிபரப்பாகும் பவர் பிளே நிகழ்ச்சியில் பேசிய ருத்ராஜ் கெய்க்வாட் தோனி தன்னிடம் கேப்டன் பொறுப்பை ஒப்படைத்த தருணத்தை நினைவு கூர்ந்தார். அப்போது தோனி தன்னிடம் வந்து 2024ஆம் ஆண்டில் சென்னை அணியை வழிநடத்தப் போவதில்லை என்றும் மகாராஷ்டிரா நட்சத்திரம் தனக்கு பதிலாக கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்றும் கூறினார். தோனியின் அந்த அறிக்கையால் தான் அதிர்ச்சி அடைந்ததாகவும் அந்த நேரத்தில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் ருத்ராஜ் தெரிவித்தார். குறிப்பாக கடந்த ஆண்டு IPL போட்டிக்கு ஒரு வாரத்திற்கு முன்பு தோனி என்னிடம் வந்து பேசினார். இந்த ஆண்டு நான் கேப்டனாக இல்லை, நீங்கள் தான் சென்னை அணியின் கேப்டன் என்றார். நான் அதிர்ச்சியடைந்தேன். முதல் ஆட்டத்திலிருந்தே உங்கள் முடிவில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா என்று கேட்டேன். தயாராக சில நாட்கள் மட்டுமே இருந்ததால் எனக்கு அது மிகப்பெரியதாக இருந்தது என ருத்ராஜ் கெய்க்வாட் கூறினார். ஆனாலும் தோனி தன்னை சமாதானப்படுத்தினார். களத்தில் சொந்தமாக முடிவுகளை எடுக்க சொன்னார். அதே சமயம் களத்தில் களமிறங்கும் போது முடிவெடுப்பதில் 50க்கு 50 என்று நான் உணரும் போது மட்டுமே உனக்கு உதவுவேன் என்று தோனி கூறினார். இருந்தாலும் அப்போதும் கூட தான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று அவர் சொல்லிய ருத்ராஜ் கெய்க்வாட் தெரிவித்தார். ருத்ராஜ் தலைமையிலான 2024ஆம் ஆண்டு சென்னை அணி புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்தை பிடித்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.